நண்பா, ஒரே ஒரு டவுட். எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? ஒரு பில்டிங்ல மேல் பகுதியை ஈஸியா தட்டிடலாம். சைடா இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகள் இதையும் தட்டிடலாம். கீழே இருக்கக்கூடிய தரைப்பகுதியை கூட உடைச்சி நம்ம டைல்ஸ்லாம் போட்டுடலாம். ஆனால் அஸ்திவாரத்தில் மட்டும் நம்ம கை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங் எப்படி உடையுது, எந்த மாதிரி சரியுது அப்படிங்கிறத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு பில்டிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அஸ்திவாரம் தான். அந்த மாதிரி ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சிருந்தாங்க. இந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் அப்படிங்கிறதே திராவிட கொள்கை அப்படிங்கிறதும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதும் தான், வேற எதுவுமே கிடையாது. இங்கே பெரியார் அவர்களை முன்னிலைப்படுத்துவதோ இல்லாட்டி அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சமூக நீதினு சொல்றதோ இவங்களுடைய பெரிய பலம் கிடையாது. இவங்களுடைய பெரிய பலமாக இருந்ததே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். நான் இல்லைனா உன்னை ஆர்எஸ்எஸ் வந்து கவ்விட்டு போயிடுவாங்க, நான் இல்லைனா பாஜக உள்ளே வந்துடும், நான் இல்லைனா மோடி அவர்கள் உள்ளே வந்துடுவார், நான் இல்லைனா வலதுசாரி சிந்தனை உள்ளே வந்துடும், நான் இல்லைனா ஹிந்துத்துவா உள்ளே வந்துடும், இப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்களை அவங்களுடைய வலையில் விட வச்சாங்களே தவிர, நீங்கள் கடைசி 3 எலெக்ஷன் எடுத்து பாருங்களேன். இந்த 3 எலெக்ஷன்லையும் பாஜக கூட அவங்க கூட்டணி, பாஜக கூட இவங்க கூட்டணி, அதோ பாஜக வந்துருச்சு இப்படின்னு சொல்லி 15 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. இந்த 15 வருஷத்தில் பாஜக வளர்ந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள வளர்த்து விட்டது அவங்க தான். ஆனால் பாஜகவை வளர விடாமல் தடுப்பது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. எப்படி சாதியை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க அதே கூட்டணிக்குள்ளே சாதிய கட்சியை வச்சு மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய சில நபர்கள் இருக்கக்கூடிய அதே நயவஞ்சகமான ஒரு அரசியல் தான் இங்கே பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல். இந்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள். ஒரு பக்கம் ஃபாசிசம், இன்னொரு பக்கம் பாயாசம், இந்த இரண்டையுமே வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. மனுஷன் நாகையில் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் அதே மனுஷன் திருவாரூரில் பேசினாரு பாருங்க, வச்சு செஞ்சு விட்டாப்ல. அப்படி வச்சு செஞ்சு விட்டாப்ல அப்படிங்கிறத விட கண்டவனுக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி டிஆர்பி ராஜா ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? இதே மாதிரி கண்டவங்களும் பேச வேண்டியதாக இருக்கும், கண்டவங்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இங்கே பதிவு பண்ணுறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒன்றுமே இல்லைங்க, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாயாசத்தை காட்டி இங்கே தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குன அரசியல் இனிமேல் எடுபடாது அப்படிங்கிறத திமுக உணர்ந்து விட்டது. இதுக்கு பிறகு நம்ம சைலண்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக சிறுபான்மையினருடைய ஓட்டு பை டிஃபால்ட் விஜய் அவர்களுக்கு போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. கடைசியாக எனக்கு ஒரே ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டாரு பாருங்க, ஏன் நண்பா இந்த கூட்டம்லாம் சும்மா கூடுற கூட்டம் தானா, இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்ன போது அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பு வந்தது பாருங்க. அதில் ஒரு எனர்ஜி இருந்துச்சு பாருங்க. அந்த எனர்ஜியை விட நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கங்க, முக்கியமாக இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிறாங்க. இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு பயம் கொடுக்குது. ஆளும் கட்சிக்கும் பயம் கொடுக்குது, அதிமுகக்கும் பயம் கொடுக்குது. அந்த கிளாரிட்டி பயம் கொடுப்பதற்கான காரணம் இந்த அளவுக்கு கிளாரிட்டியான யங் ஜென்ரேஷன் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இந்த அளவுக்கு கிளாரிட்டியான பக்காவான ஒரு படை விஜய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் அவரை ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாத்து வருகிறது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான ஒரு படையை வைத்து விஜய் அவர்கள் 2026 தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பயம்தான். இந்த பயம் கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகக்கும் அள்ளு விட்டுருக்கும். அவர் கேட்குறாரு பார்த்தீங்களா, ஏன் மக்கா அப்படின்னு சொல்லி, ஏன் தோழா, ஏன் நண்பா அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் மிஸ்டர் சிஎம் சார் அப்படிங்கிற அந்த எக்கோக்கும் ஏகப்பட்ட பேர் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு கூட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புரட்சியாக இருக்கலாம், ஒருவேளை இதெல்லாம் எழுச்சியாக இருக்கலாம், ஒருவேளை இதுதான் நமக்கான ஒரு தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான விதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் பேசுனதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசணுன்னே மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பதில் சொல்கிறார். நாகூர் மருத்துவமனை அங்கே போய் பார்க்கட்டும், 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுருக்கோம், அங்கே எவ்வளவு வார்டு இருக்குது, அங்கே எவ்வளோ 500 படுக்கைகள் இருக்குது, அங்கே கர்ப்பிணி பெண்களை பார்ப்பதற்கான மருத்துவர்கள் இருக்காங்க, இதெல்லாம் போய் அவர் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் அங்கே மருத்துவமனை மட்டும்தான் சொன்னாரா? நாகப்பட்டினத்தில், அங்கே நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லும்போது மீன் சார்ந்த தொழில் நிறையவே இருக்குது.
இதுவரையிலும் அங்கே சாலை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, மேம்பாலம் வசதி சரியில்லைங்கிறாங்க, அங்கே ஒட்டுமொத்தமான என்ஹெச்சை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. திருவாரூருக்கு வந்துட்டார் மனுஷன், வந்தவர் சும்மா விட்டாரா? திருவாரூர் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த தேர் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முழங்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இந்த தேரை நான் தான் ஓட வச்சேன் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். அவருடைய மகன் தமிழ்நாடு அப்படிங்கிற தேரை 4 பக்கமும் சும்மா முட்டுக்கட்டையை போட்டு ஓட விடாம நகர விடாம வச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நபருடைய ஆட்சி தான் நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வேணவே வேணாம் தளபதி நீங்க வா அப்படின்னு சொல்ற குரல் உயர, தேங்க்யூ நண்பா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வாசகத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொந்த தொகுதின்னு சொல்றாங்க திருவாரூர், ஆனா கருவாடு மாதிரி காய போட்டிருக்கீங்களேப்பா அப்படிங்கிற யதார்த்தத்தை உடைச்சு பேசிட்டார். திருவாரூர் மக்கள் இங்கே அரசியல் அப்படிங்கிறது ஏதோ சோஷியல் மீடியாவிலேருந்து நான் பேசுகிறதுனாலையோ இல்லாட்டி நியூஸ் மீடியாவில் கொஞ்சம் மீடியாக்களில் காண்பிக்கிற மாதிரியோ ஒட்டுமொத்த அரசியலும் மாறிடாது. ஆனால் லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய சக்ஸஸ் அந்த அரசியல்வாதிக்கு எதுவுமே இருக்காது. விஜய் அவர்கள் கன்னிங்காக இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காரு தெரியுதா உங்களுக்கு? சனிக்கிழமை வச்சதை நாமே ஆரம்பத்தில் என்னையா இது சனிக்கிழமை பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சொல்கிற அதே வார்த்தையை சொன்னோம். ஆனால் இப்போ சொல்கிறோம் சனிக்கிழமை அவர் வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வாரம் அது டாக்காக மாறுது, பெரிய அளவில் பீக்காக போகுது. எல்லாரும் ஒன்றிணைந்து சனிக்கிழமை வந்தால் ஏதோ பிக் பாஸ் கமலஹாசன் அவர்கள் வந்து ரைடு விடுற மாதிரி விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் பேய் கூட்டமாக மாறி ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் புளியை கரைத்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் இங்கே எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருப்போம். அரசியல்வாதிகளும் சூரிய வம்சத்தில் மகன் சரத்குமார் ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ திறப்பார். மகன் அதுக்கு தெரியாமல் அப்பா சரத்குமாரும் அம்மா வந்து முக்காடு போட்டுட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இவர் பேசுகிறது அரசியல்வாதிகள் தனியாக ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து என்னடா பேசுகிறான் முடியும் என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களோ என்னவோ. இப்போ இருக்கக்கூடிய சிக்கலில் விஜய் அவர்கள் அடிக்கிற அடிக்கு எல்லாரும் தலைகால் புரியாமல் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் டிஆர்பி ராஜா அவர்களிடம் கேட்கப்படுகிறது, திருவாரூர் தொகுதி யாருடைய அப்பா, யார் அமைச்சராக இருக்காரு, முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேலை செய்வது மட்டுமே தொழிலாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னு நீங்களே சொல்லிக்கோங்க. அதே டிஆர்பி ராஜா அவர்களிடம் விஜய் அவர்கள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அவர் கண்டவன் கிடையாது சார். நீங்கள் திமுகவை பல ஆயிரம் மனிதர்களிடமிருந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். டிஆர்பி ராஜா இல்லாட்டி இதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் கேள்வி கேட்டால் கண்டவன், அவன் பாஜக கைகூலி, அவன் வந்து சங்கி, எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. திமுகவை ஆதரித்து பேசுனா அவன் வள்ளல், அவனுக்கு அவார்டு கொடுக்கறது, அவனுக்கு ஏகப்பட்ட ப்ரமோஷன் அள்ளி தெளிக்கிறது, அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கறது. டேய் எப்படிடா இதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? மக்கள் என்ன அவ்வளோ சொம்பைகன்னு நினச்சிட்டிங்களா? நீங்கள் பெய்டு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கரூர் மாநாடு 1,00,000 சேர் 1,50,000 பேர் வெளியில் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தவங்களுக்கு இது எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியாமையே செய்ய வச்சுருக்காங்க பாருங்கள். அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க பாருங்கள் தாவேகாவினுடைய ஐடி விங்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 2 ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங். நான் முதலேருந்தே சொல்லுவேன், அது திமுகவினுடைய ஐடி விங் அதிமுகவினுடைய ஐடி விங்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி விங் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்த தம்பிகளும் அது ஐடி விங்காவே அவங்களாவே நினச்சி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சீமானவர்களை பற்றி பேசினாலும் சரி, தமிழீழத்தை பற்றி பேசினாலும் சரி, இல்லை தமிழ் தேசியத்தை பற்றி பேசினாலும் சரி, அவங்க கொந்தளிப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் வச்சு அடிப்பாங்க. அவங்க எதிர்த்து நிற்பாங்க. யார் ஆதரவாக அவங்களுக்கு பேசினாலும் அவங்களுக்கு ஆதரவாக கொடுப்பாங்க. அதை விட இப்போ அடுத்த ஐடி விங் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு அப்படின்னா அது தாவேகாவினுடைய ஐடி விங் தான். ஒவ்வொருத்தவங்களும் விஜயை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோன் அவன் ஐடி விங்காக மாறிடுறான். அந்த பொண்ணு அந்த பையன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் பேசிக்கொள்வது காதெல்லாம் கிடையாது, ஐடி விங்காக மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் இப்படி பேசியிருக்காரு, தலைவருடைய ஃபோட்டோவை இப்படி பேசலாம், எடிட்டிங் மாசு பண்ணுறாங்க. ஜென்னிசெட்டுன்னு சொல்கிறோம், வேற லெவல் எடிட்டிங் வச்சு பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷுவல்ஸையும் பார்க்கும்போது விஜய் அவர்களை இப்படி எலிவேட் பண்ணி காண்பிக்க முடியுமா? என்னையா டைரக்ட் பண்ணீங்க இவ்வளோ நாள்? எங்கள் மக்கள், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மாணவாக்கள் எப்படி எடிட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே இளைஞர்கள் கையில் விஜய் அவர்கள் இன்னும் செம்மையான அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பேசினார். அதுலேயும் முக்கியமாக இந்த தேர்வு விஷயம் மட்டும் கிடையாது, சாப்பிட்ற சாப்பாடு விஷயத்தை பற்றியும் பேசினார். ஏன்னா பேனா சிம்பிள் வைப்பேங்கிற, உங்கள் தாத்தா பேரை வைப்பேங்கிற, உங்கள் அப்பா பேரை வைப்பேங்கிற, ஆனால் அவர் பிறந்த இந்த ஊரை மதிக்கவே இல்லாமல் ஒரு ரோடு கூட இல்லாமல் வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுப்பட்டாரு. திருவாரூர் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நாளைக்கு எப்படினாலும் திமுக காரங்க திருவாரூர் மொத்தம் விழுந்து வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்யும்போது அந்த மக்கள் கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் வேலை செய்யணும்னா அப்போ விஜய் அவர்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து பேசணும். ஒன்றுமே இல்லை.
பாபா படத்தில் ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரம் சொன்ன உடனே அந்த ஊரே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுவார். அப்போ அங்கே ஒரு அரசியல்வாதி வருவார். அரசியல்வாதி வருவதற்காக அங்கே அந்த ஊர் எல்லாமே மாற்றப்படும். அப்போ இதே மாதிரி எங்கள் ஊர் மாறணும் அப்படின்னா விஜய் அவர்களை கூப்பிடணும். எங்கள் ஊரில் தண்ணி வரணும்னா விஜய் அவர்களை கூப்பிடணும். எங்கள் ஊரில் யாராவது ஒன்றுக்கு போகணுன்னா விஜய் அவர்களை கூப்பிடணும். இப்படி எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் எதுக்கு அரசாங்கத்தை நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? அப்போ இந்த கேள்வியை உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஐடி விங் கைஸ். அங்கே இருக்கக்கூடிய அது என்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ். எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். 2 பேரும் ரொம்பவே கேவலப்படுத்துனீங்க. ஒன்று அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்துனீங்க. இப்போ விஜய் அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்கள கேவலப்படுத்துனீங்க. அவங்களை தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் 2 பேருமே ஆளும் திமுக ஐடி விங்கினுடைய கண்களில் விரலை வெட்டி ஆட்டிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே சாதாரணப்பட்டவங்களா கிடையாது. அது வார் ரூம் வேற. இப்போ அண்ணாமலை அவர்களே இல்லாமல் அவங்களுடைய கட்சியில் 1008 பிரச்சனைகள் இருக்கும்போது, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மாதிரி உட்கட்சி பூசலாம் எதுவுமே கிடையாது. ஒரே தலைவன் தான் அப்படின்னு சொல்லி ஐடிவிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. பெய்டு ஐடிவிங்கெல்லாம் முன்னாடிலாம் நிற்க முடியாது ராசா. பின்னாடி இருக்கிறது சாதாரண கூட்டம் கிடையாது. பார்த்தீங்களா, காக்கா கூட்டம் அப்படின்னு வேற திமுகவினுடைய RS பாரதி அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி கழுகு காக்கா பிரச்சனையே உச்ச நட்சத்திரத்துக்கும் இவங்களுக்கும் 1008 சிக்கலை ஏற்படுத்திய போது இதெல்லாம் தேவையா? அரசியலில் இந்த காக்கா கழுகு பிரச்சனை உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்தது என்றால் நிச்சயமாக அந்த காக்கா கூட்டம் கழுகு கூட்டத்தை ஓட விட்டு விரட்டியும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பகிரங்கமாக பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததா, யூனிவர்சிட்டியில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்காதே அப்படின்னு கேட்டோம். அங்கேருந்து ஆமாங்க இல்லை, இங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆனால் சரியாக செயல்படாத எங்கள் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்களே. ஆமாம் சார், ஆமாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 50 வருஷமா ஒரு ரயில் நெட்வொர்க்கை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே, இன்னும் செஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறார். தெரியுதுல்ல, இப்போ திருவாரூர் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நயவஞ்சகத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புட்டுன்னு வச்சுட்டாரா இல்லையா? அடுத்துதான் கேட்குறார், உங்களுடன் ஸ்டாலின். மக்கள்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின்லாம் சொல்லாதீங்க, உங்கள் குடும்பத்துடன் ஸ்டாலின். இங்கே ஒரு நெல் மூட்டை 40 கிலோ மூட்டையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றி சமைத்து போகிறதுக்கு 40 ரூபா லஞ்சம் கேட்குறாங்களாம். 40ம் நமதே அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி அடைந்தீர்களே, அது இங்கே இருக்கக்கூடிய 40 ரூபாய் நெல் மூட்டையை அந்த காசை சுரண்டி தானையா நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கொந்தளித்தார் விஜய் அவர்கள். சொன்னாருங்க, நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். வேற யாராவது சொன்னால் கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் இதை சொன்னதே ஒரு விவசாய பெருமக்கள் தான், விவசாயி கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. விவசாயி பொய் சொல்லியிருந்தா இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி நல்லா சாப்பிட்ருக்கவே முடியாது. விவசாயிகள் பொய் சொல்லியிருந்தாங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இவ்வளோ பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய அரசு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். அடுத்ததா, எது உண்மையோ அதை மட்டும்தான் நாங்கள் வாக்குறுதியாக தருவோம். கண்டிப்பாக எல்லா விதங்களிலும் ஊழல் இல்லாத, குடும்ப ஆட்சி இல்லாத தமிழ்நாட்டை நல்லபடியாக வழி நடத்துவோம் அப்படின்னு சொன்னவர் ஒரே ஒரு டவுட், சும்மா கூடுற கூட்டம் தானா அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு வெடிகுண்டை பற்றச்சி வச்சுட்டு போயிட்டார் பார்த்துக்கோங்க. அந்த கூட்டம் வெடித்து சிதற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சாதாரண கூடுற கூட்டம் கிடையாது, ஓட்டா மாறாதுன்னு சொல்கிற கூட்டம் கிடையாது. கம்ப்ளீட்டாக 100% இது ஓட்டா மாறும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன், பிள்ளை, பேரன், பேத்தி, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க? விஜய் அவர்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க, வேற யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அன்பு கட்டளையை போட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அன்பு கட்டளை நாளடைவில் வளர்ந்து இதே மாதிரி லோக்கலாக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் விஜய் அவர்கள் கை வைத்து பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பு ரெடியாக இருக்குது. இந்த உங்களுக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, யாரை வேணாலும் போட்டுக்கோங்களேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.